கிறிஸ்துவில் பிரியமான புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இன்றைய இறை வார்த்தைகள் வாழ வேண்டுமா? கடவுளை நம்புங்கள். கடவுளை நம்பினால் வாழ்வடைவீர்கள். ஒருவேளை என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் மனித ஆற்றல் போதும் என்று நாம் நினைக்கலாம். முன்னுரையில் கேட்டது போல, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் மனித சிந்தனையில், மனித செயல்பாட்டில், மனிதனுடைய ரேஷனாலிட்டி, காரணகர்த்தா கண்டுபிடிக்கின்ற விதத்தில் வாழ விரும்பலாம், வாழலாம். ஆனால் எதிர்பாராத நிகழ்வுகள் வருகின்ற போது இழப்புகளோ, தோல்விகளோ, துன்பங்களோ, வேதனைகளோ, பிரச்சனைகளோ வருகின்ற போது நம்மால் நிலைத்து நிற்க முடியாது. ஏன் 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 மனக்குழப்பம். இது யதார்த்தம். அதற்குத்தான் நம் ஆண்டவர், எந்த அளவிற்கு நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் பாதிப்பு இருக்காது, கடல் மீது கட்டப்பட்ட வீடாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும், அவருடைய போதனை. தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி வழிநடத்துகின்றார். ஸ்கூலில், காலேஜில் தியரி பாடம் சொல்லி கொடுக்குறது, அடுத்து ப்ராக்டிக்கல் டெமோ செஞ்சு காட்டுறது, செய்ய சொல்கிறது. அப்படியாகத்தான் இயேசு அந்த திருத்தூதர்களுக்கு செய்கின்றார். படகிலே ஏறி பயணிக்கின்றார்கள். திடீரென்று புயல் காற்று, கடலின் சீற்றம். வழக்கம் போல திருத்தூதர்கள் அச்சப்படுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஐயோ எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் சாகப் போகிறோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும், இறைமகன் இயேசுவுக்கு தெரியும், நான் கொடுப்பது இவர்களுக்கு பயிற்சி. அன்றாட வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற போது நீ எப்படி கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும்? நீ கடலையோ, தண்ணீரையோ, பிரச்சனையோ, கஷ்டத்தையோ நீ உற்று பார்த்து உன்னுடைய ரேஷனாலிட்டி, உன்னுடைய காரணகர்த்தா கண்டுபிடிக்கின்ற திறனை மட்டும் நம்பி இருந்தால் மணல் மீது கட்டப்பட்ட வீடுதான். அதே நேரத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் தான், கஷ்டங்கள் தான், துன்பங்கள் தான். கடவுளே, இதோ உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன், இதோ உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒப்புக் கொடுப்போம். அவர் பார்த்து கொள்வார், அவர் தேற்றுவார். ஆம், அவர்தான் நமக்கு எல்லாம். அந்த இறைமகன் இயேசுவுடைய சக்தி அளப்பெரியது. அந்த அளப்பெரிய சக்தியை, ஆற்றலை அந்த திருத்தூதர்கள் உணர வேண்டும். கற்றுக் கொடுக்கின்றார், நமக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். நாமும் இந்த வாசகத்தை, இதற்கான விளக்கங்களை அல்ல பிரசங்கத்தை பல முறை கேட்டிருப்போம். ஆனால் அவ்வப்போது அதை நினைவு கூறுவது நம்முடைய கடமை. சங்கீத ஆசிரியர் 29வது சங்கீதத்திலே 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகின்றார், கடவுள் தம் மக்களுக்கு ஆசீர் வழங்குகின்றார், அமைதி கொடுக்கின்றார், அவளை திடப்படுத்துகின்றார். காரணம், அவர்கள் வாழ வேண்டும். முதலாவது வாசகத்தில் ஒரு கற்பனையாக கடவுள் நம்மை பார்த்து, ஏண்டா பொடிப்பையில, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய ஆற்றல் மீது நீ நம்பிக்கை வைத்து வாழுகின்றாயே, உன்னை படைத்தாலும் பரம்பொருள் நற்கருணை ஆண்டோர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றாயே, நீ சிந்திக்க வேண்டும், சிந்தித்துப்பார் என்று ஒரு சில உவமைகளை சொல்லுகின்றார், நிகழ்வுகளை. சிங்கம் பசியாக இருக்கின்ற போது, இறை கிடைக்காமல் இருக்கின்ற போது கர்ச்சிக்குமா? அல்லது கன்னி வலை வீசாமல் இருக்கின்ற போது வலையிலே பறவைகள் சிக்கிக்கொள்ளுமா? அல்லது
அபய குரல் அல்லது மணி அடிக்கப்படுகின்ற போது, அபாய மணி அடிக்கப்படுகின்ற போது, எக்காலம் ஊதுகின்ற போது மக்களுடைய மனம் பயப்படாமல் அஞ்சாமல் இருக்குமா? இதெல்லாம் நடக்காது. மணி அடிச்சாவே என்ன இப்படி மணி அடிக்குது, மறுப்பதற்கில்லை. கன்னி வலை விரித்திருந்தால் பறவைகள் சிக்கிக்கொள்ளும். உணவு தேவை என்றால் உணவை பார்த்துதான் உற்று நோக்கி காத்திருக்கும் சிங்கம். ஆனால் நாம் எந்த சூழலிலும் கடவுள்தான் எனக்கு என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில் இருக்க முடியுமா? இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய சிந்தனை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு அந்த திருத்தூதர்களுக்கு கொடுத்த பயிற்சி நமக்கும் கொடுக்கின்றார். அதனால்தான் ஒரு பக்தன் இப்படி பாடுகின்றான்: எனக்கு நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவன் இயேசையா. அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார்: நான் தருவேன் உமக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உமக்கு சமாதானம், நான் தருவேன் உமக்கு சந்தோஷம், எனக்கு நீரே வழி. இப்படியாக நாமும் பாடுவோம். அந்த படைத்தாளும் பரம்பொருள் நற்கருணை ஆண்டவரை பார்த்து, எனக்கு நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவன் இயேசையா. தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெயம் பெறுவோம். ஆமென்.